அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு சொன்னால், வீட்டில் இருந்து எப்படி கரண்ட் பில்லை கட்டுறதுன்றதும், எந்த டைமில் கரண்ட்டை யூஸ் பண்ணால் மிக குறைந்த கட்டணத்தை சிவிக்கு செலுத்த வேண்டி ஏற்படும்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரைட். இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைனில் மாற்றப்பட்டிருக்கு. இன்றைய கவர்மெண்ட் அதுக்கேற்றாற் போல் மாற்றங்களை மேற்கொண்டிருக்கு. பட் மக்களும் அதுக்கேற்ற போல் மாற வேண்டும். ரைட். ஸோ இப்போயும் கம்யூனிகேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், ரைட், ஃபுட் சிட்டி போன்ற இடங்களில் தான் மக்கள் கரண்ட் பில்லை செலுத்தி கொண்டிருக்காங்க. பட் வீட்டில் இருந்தே நம்மளோட மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தி அல்லது கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி வீட்டில் இருந்தே எப்படி கரண்ட் பில்லை செலுத்தலான்னு பார்ப்போம். நீங்கள் வீட்டிலேருந்து இதன் மூலம் கரண்ட் பில் செலுத்தும் பட்சத்தில் உடனடியாகவே சிஸ்டத்தில் அப்டேட் பண்ண உடனே அடுத்த செகண்டே உங்களோட ஃபோனுக்கு மெசேஜ் வரக்கூடியதாக இருக்குது. உடனே சிஸ்டத்தில் அப்டேட் ஆகும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறீங்களாக இருந்தால் மேபி நாளைக்கு தான் அது சிஸ்டத்தில் அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட க்ரோம், கூகுள் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் CEB பில் பேமெண்ட்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஃபோன் சரி, லேப்டாப் சரி, எதுலையாவது CEB பில் பேமெண்ட் டைப் பண்ண முதலாவதே உங்களோட ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பில் பேமெண்ட்னு சொல்லி. ரைட். அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் உங்களோட கரண்ட் பில் இலக்கத்தை அதில் டைப் பண்ணி ப்ரொசீஜர் கொடுங்க. ரைட். ப்ரொசஸர் கொடுத்ததுக்கு பிறகு அதில் பாருங்கள் உங்களோட எவ்வளோ செலுத்தணும், உங்களோட கரண்ட் பில்லோட எந்த மொபைல் நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு என்ற அனைத்து டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ரைட். இது வரைக்கும் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட்டை செலுத்த வேண்டி இருக்குது என்பது உட்பட அதில் அனைத்து டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும். அதில் பாருங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட்ன்றதையும், உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு உங்களை ரிசிப்ட் வரும். ரைட். பேமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே நீங்கள் அதில் பேமெண்ட் மெத்தட்ன்றிருக்கு. அதில் நீங்கள் காட்டலாம் இதுக்கு பேமெண்ட் செலுத்த வேண்டி ஏற்படும். ஸோ பே நவ்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட். அதுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கேட்கும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணினா அடுத்தது பேமெண்ட் போர்ட்டலுக்காக போயிடும். ரைட். பேமெண்ட் இந்த இடத்துல நீங்கள் செலுத்தணும். ரைட். அதில் நீங்கள் விசா கார்டு வச்சுருக்கீங்களா அல்லது மாஸ்டர் கார்டு வச்சுருக்கீங்களான்றத கார்டு முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கார்டுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கும். ஸோ மாஸ்டர் கார்டு எந்த பேமெண்ட்டில் எந்த கார்டில் மாஸ்டர் கார்டு இருக்குது. ஸோ நான் மாஸ்டர் கார்டை கொடுத்து அதில் கார்டு டைப்பை செலக்ட் பண்ண மாஸ்டர் கார்டு. ரைட். கார்டு நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க முன்பக்கத்தில். அடுத்தது எக்ஸ்பயர் ஆகிற கார்டு, எக்ஸ்பயர் ஆகிற மந்தன் இயரை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் CVN நம்பர்னு சொல்லி நீங்கள் காட்டின பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நம்பர் இருக்கும். அதை கொடுத்துட்டு பே என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது டிரெக்டாகவே அது பேமெண்ட்டுக்குரிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். ரைட். உங்களோட கார்டை கொடுத்ததுக்கு பிறகு பேமெண்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக OTP நம்பர்னு சொல்லி உங்களோட ஃபோன் நம்பருக்கு வரும். அதை நீங்கள் டைப் பண்ணி, ரைட், அதுக்கு பிறகு கன்ஃபார்மாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா தான் உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். ரைட். இப்போ பேமெண்ட் கம்ப்ளீட்லி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இப்போவே உங்களோட ஃபோனுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா மெசேஜ் வந்துருக்கும். கன்ஃபர்மேஷன் மெசேஜ். இந்த கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கே ஒரு மெசேஜ், நார்மல் மெசேஜ் ஒன்று வரும், கன்ஃபர்மேஷன் மெசேஜ். அடுத்தது உங்களோட இமெயில் கொடுக்கும் பட்சத்தில் இமெயிலுக்கும் உங்களோட ரிசிப்ட் ஒன்று அவங்க சென்ட் பண்ணுவாங்க. எவிடன்ஸுக்கு நீங்கள் இப்படி 3 வகையான எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றை காட்டினாலே போதும். சம்டைம் கட் பண்ண வராங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு எவிடன்ஸை காட்டினாலே போதும். ரைட். இப்படியான இலகுவான முறையில் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள இயலும்னு சொன்னால் கரண்ட் பில்லை செலுத்தி கொள்ள இயலும். வீட்டில் இருந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், கம்யூனிகேஷன்ஸ், ஃபுட் சிட்டி எந்த ஒரு இடத்துக்குமே போக வேண்டியது தேவை ஏற்படாது. காலத்துக்கு ஏற்றாற் போல் நாமளும் அப்டேட் பண்ணிக்கொள்வது அன்றாட வாழ்க்கையை இலகுபடுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரைட். அடுத்தது எந்த டைமில் கரண்ட் பில்லை பாதியாக குறைத்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருந்தேன். ரைட். இலங்கை பொறுத்தவரையில் ஆஃப் வீக்னு சொல்லி அந்த டே பீக்னு சொல்லி 3 வகையாக கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. நம்ம ஆஃப் வீக்கில் கரண்டை பயன்படுத்துவோமா இருந்தால் பேமெண்ட்டை ஹாஃபாக அவங்க எப்படி பே பண்ணுறாங்க எடுக்கிறாங்கடா ஒரு யூனிட்டுக்கு
25 ரூபா எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ரைட் 25 ரூபா ஒரு யூனிட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் 5:30 மணிலேருந்து ரைட் காலையில் 5:30 மணிலேருந்து மாலை 6:30 மணி வரைக்கும் பயன்படுத்துகிற யூனிட்டுக்கு வந்து 25 ரூபாய் எடுக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு யூனிட்டுக்கு நான் இப்போ 25 ரூபான்னு தான் பார்க்குறேன் வச்சுக்கொள்ளும். காலையில் ஏர்லி மார்னிங் சரியானே அதிகாலை 5:30 மாலை 6:30 மணி வரை பயன்படுத்துகிற கரண்ட்டுக்கு வந்து 25 ரூபா எடுக்கிறாங்க ஒரு யூனிட்டுக்கு ரைட். அதே மாதிரி மாலை அதாவது நைட் ரைட் 6:30 10:30 மட்டும் ரைட் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர் இருக்கு இல்லையா நைட் நான் சொல்கிறேன் சரியா. மாலை 6:30 10:30 மணி வரைக்கும் பயன்படுத்துகிற ஒரு யூனிட்டுக்கு 54 ரூபாய் பயன்படுத்த பாருங்கள். ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபாண்டா 2 மடங்கு பேமெண்ட்டை நீங்கள் அதுக்கு செலுத்த வேண்டிய ஏற்படுது ரைட். 6:30 மாலை 10:30 மட்டும் நைட் 10:30 மட்டும் ரைட். அதே மாதிரி 10:30 அதிகாலை 5:30 மணி வரைக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய பேமெண்ட் வந்து 13 ரூபாய் ரைட். பாருங்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு குறைவானதாக இந்த டைம் இருக்குது. நைட் 10:30 மணிலேருந்து அதிகாலை 5:30 மணி வரைக்கும் பயன்படுத்துகிற கரண்ட்டுக்கு வந்து 13 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். யார் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரைட் நீங்கள் இப்போ மோட்டருக்கு தான் பெரும்பாலும் கரண்ட் பில்லு ஓவராக போகுது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன செய்ய இயலும்னு சொன்னால் நைட் 10:30 பிறகு இப்போ தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிறவர்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய டேங்கில் தண்ணி ஏற்றுறதா இருக்குது நீங்கள் 10:30 காலையில் ஏற்றுறதை விட 10:30 பிறகு ஒரு மோட்டரை ஒரு 30 நிமிஷம் போட்டு நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிறவங்க வந்து நைட் 10:30 பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வெளிச்சம் லைட்லாம் வந்து லைட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் 10:30 பிறகு அந்த தண்ணி அடிப்பிற்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 4-5 மடங்கு நீங்கள் உங்களோட கரண்ட் பில்லை குறைத்து கொள்ள கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த 6:30 10:30 மணி வரைக்கும் அந்த கரண்ட் பாவனையை குறைத்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 செலுத்துவீர்களாக இருந்த கரண்ட் பில் வெறுமனே 3,000 ரூபாய் தான் ஒரு மந்த்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.